நான் காலேஜ் முடிச்சு சிஎன்சி ஆப்ரேட்டராக ஒர்க்குக்கு உள்ளே போகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டூல் பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட்டு தான். நம்ம வீடு கட்டெல்லாம் கொண்டாடுவாங்கல்ல, பைப்பு ஓட்ட போடுறதுக்கு இல்லை செவத்தில் ஓட்ட போடுறதுக்கு ட்ரில் பிட்டு கொண்டாடுவாங்க. ஸோ இந்த ட்ரில் பிட்டை மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் கம்பெனிக்குள்ளே சிஎன்சி ஆப்ரேட்டராக உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ டூல் இருக்கா. அதாவது எவ்வளோ டூல்லாம் நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு டூல்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் குறிப்பாக சிஎன்சி மிஷினரியில் இருக்குது. நீங்கள் சிஎன்சி ஆப்ரேட்டராக ஜாயின் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டே இருக்குது. நான் முன்னாடிலேருந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் மஸ்ட்டான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா டூல்ஸை பற்றி தெரியாமல் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஏன்னா எந்த டூலை எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் என்ன பண்ண முடியும் உங்களால்? சிஎன்சி ஆப்ரேட்டராக இருக்கவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகணும்னு நினைக்கிறவங்க டூல்ஸை பற்றியும் கண்டிப்பாக நாலேஜ் வச்சுக்கணும். டூல்ஸை பற்றி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண போகிற வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம டூல்ஸ்னால் என்ன, நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற சில டூல்ஸை மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? சிஎன்சி மிஷினரியில் மில்லிங் மிஷினுக்கு டர்னிங் மிஷின் தனியாக டூல் இருக்குது. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். இந்த வீடியோவில் சிஎன்சி மில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணுற மேஜரான டூல்ஸ், அது எப்படி பர்பஸ் ஆகும், அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் டூல்? ஃபஸ்ட்டு டூல் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். டூல் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நாம் ஒரு வேலையை செய்கிறதுக்கு உதவி பண்ணுற ஒரு பொருள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பூக்கம் வைக்க போகிறீங்க, குழி நோண்டணும். ஸோ மாமாடி எடுத்தோ இல்லை கடப்பாரி எடுத்தோ நோண்டுவீங்க. ஸோ அது ஒரு டூல் தான். இப்போ சமைக்க போகிறீங்க, காய்கறி வெட்டணும். ஸோ கத்தி எடுத்து காய்கறி கட் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் ஒரு டூல் தான். அதே மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையும் நிறையா டைப்பான டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக மிஷினரி ஃபீல்டில். ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் உருவாக்கி கொடுக்குறாங்க. ஒரே கைண்ட் ஆஃப் டூலை வச்சு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ஃபினிஷ் பண்ண முடியாது. நம்மளுக்கு தேவையான சைஸ்லேயோ நம்மளுக்கு தேவையான உருவத்திலேயோ கொண்டாட முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வெரைட்டியான டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட்டை ஃபினிஷ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த நிறைய டைப்பான டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் பற்றியும் கிடையாது, அதில் மேஜராக யூஸ் பண்ணுற டூல் கேட்டகரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிஎன்சி மில்லிங் டூல்ஸையே நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம் மேஜராக. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல்ஸு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் டூல்ஸு. இந்த ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டாக சில டூல்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இந்த டூல்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் நிறைய கம்பெனி இருக்காங்க. அவங்க ஸ்டாண்டர்டான டூல்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்டில் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது ஸ்டாண்டர்ட் டூல்ஸு. இந்த இன்னொரு கேட்டகரி சொன்னால கஸ்டம் டூல்ஸ் அப்படிங்கிறது, அது என்ன அப்படின்னா, கஸ்டம் டூல்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷலான டூல்ஸ். அது மார்க்கெட்டில் கிடைக்காது. அந்த மாதிரி ஸ்பெஷல் டூல் தேவைப்படுறவங்க டூல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிக்கிட்ட ரெக்கவர் பண்ணி எனக்கு இந்த மாதிரி சைஸில் இந்த மாதிரி டூல் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணி வாங்குறதான் இந்த கஸ்டம் டூல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது 2 தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நம்ம இந்த கஸ்டம் டூலை பற்றி விட்டுறலாம். ஏன்னா அந்த கஸ்டம் டூல் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ஸ்டாண்டர்ட் டூல்ஸை பற்றி தான். ஸ்டாண்டர்ட் டூல்ஸில் மேஜராக என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அது எப்படி பர்பஸ் ஆகும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டர்ட் டூல்ஸில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன டூல்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு லைனாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் டைப் மில்லிங் டூல். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடு கார்பைட் மில்லிங் கட்டர். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில்ஸு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சாம்பர் டூல்ஸு. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா கட்டிங் சா. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா டீஸ்லாட் கட்டர். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா குருவிங் கட்டர்ஸ். எயித் ஒன் பார்த்தீங்கன்னா ரீமர். நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா போரிங் பார்ஸ். 10th ஒன் பார்த்தீங்கன்னா கவுண்டர்சிங்க் டூல்ஸ். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேப். இந்த மாதிரி 11 வகையான டூல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பர்பஸ் ஆகும், அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் மேஜராக வேறு டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டீப்பாக ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் டைப் மில்லிங் கட்டர். அது என்ன இன்சர்ட் டைப் மில்லிங் கட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த டூல் ராடு இருக்கு இல்லையா, அந்த டூல் பாரில் சின்னதாக ஒரு ஐட்டம் இருக்கும். இது பேர் இன்சர்ட் அப்படிம்பாங்க. இந்த இன்சர்ட்டை அந்த டூல் பாரில் மாட்டி மெட்டீரியல் கட் பண்ணி எடுப்பாங்க. இந்த மாதிரியான மில்லிங் கட்டர் தான் இன்சர்ட் டைப் மில்லிங் கட்டர் அப்படிம்பாங்க. நம்ம மொத்த டூல் பாரும் டச் ஆகாது. இந்த சின்ன இன்சர்ட் இருக்கு இல்லையா, இதுதான் மெட்டீரியலை கட் பண்ணி எடுக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்பான மில்லிங் கட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மில்லிங் கட்டர். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் மில்லிங் கட்டர். இந்த மாதிரி 2 டைப்பான இன்சர்ட் டைப் மில்லிங் கட்டர் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மில் இன்சர்ட் கட்டர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆப்ஜெக்டை ஃபேஸிங் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ரஃபாகவும் மிஷினிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபேஸிங் ஆப்ரேஷனாக என்னென்னு தெரியாதவங்க தயவு செஞ்சு என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சிஎன்சி மில்லிங்கில் எந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வீடியோ.
ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மிஷினிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அன்இவனாக இருக்கும். இந்த ஃபேஸிங் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரே மட்டமாகவும் ஒரே சீராகவும் இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதான் ஃபேஸிங் ஆப்ரேஷன். அந்த ஃபேஸிங் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த ஃபேஸ் மில் டூல். அதே சமயத்தில் இந்த டூலை வந்து திக்னஸ் மெயின்டைன் பண்ணவோ சைஸ் மெயின்டைன் பண்ணவோ யூஸ் பண்ணுறாங்க. நிறையா டயாமீட்டரில், நிறைய இன்செட் டைப்பில், நிறைய இன்செட் ஆங்கிளில் இந்த டூல் வந்து கிடைக்கும். ஒரு சில ஃபேஸ் மில் டூல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபினிஷிங் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் மில்லிங் டூலே ரஃபிங் தனியாக இருக்குது, ஃபினிஷிங் தனியாக கேட்டகரி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டூல் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சில இடத்துல ரஃபிங்கும் ஃபினிஷிங்கும் ஒரே டூலை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இன்செட் டைப் மில்லிங் கட்டர்லேயே ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் மில்லிங் கட்டர். இந்த ப்ரொஃபைல் மில்லிங் கட்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரஃப் மில்லிங் கட்டர், அப்படி இல்லைன்னா ஹை ஸ்பீட் மில்லிங் கட்டர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்செட் அசம்பிள் பண்ணி மிஷினிங் பண்ணுற மாதிரியான டிசைன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மெட்டீரியலை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரஃபிங் ப்ராசஸ்க்காக வச்சுருக்காங்க. டூல் அண்ட் டை டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா தெரியும், அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியலை ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க, ப்ரொஃபைலாக கட் பண்ணி எடுப்பாங்க. அப்படி கட் பண்ணுற இடத்துலலாம் இந்த மாதிரி ப்ரொஃபைல் மில்லிங் கட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரொஃபைல் மில்லிங் கட்டரும் நிறையா டைப்பில், நிறையா லென்த்தில், நிறையா டயாமீட்டர் வேரியேஷனில் கிடைக்கிது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சாலிட் கார்பைட் மில்லிங் கட்டர். இந்த சாலிட் கார்பைட் மில்லிங் கட்டர் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கார்பைடால் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. கார்பைட் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல், ரொம்ப முக்கியமானது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மெட்டீரியல். ஸோ நான் அதை பின்னாடி போடுறேன். அந்த மாதிரி கார்பைட்னாலே உருவாக்கின டூல் தான் இந்த கார்பைட் மில்லிங் கட்டர், அப்படி இல்லைனா எண்டு மில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய ப்ராசஸ் கண்டு யூஸ் பண்ணுறாங்க. ரஃபிங் யூஸ் பண்ணுறாங்க, ஃபினிஷிங் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ப்ராசஸ் கண்டு யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக 5 வகையான கார்பைட் மில்லிங் கட்டர் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக லைனாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த சாலிட் கார்பைட் மில்லிங் கட்டருக்கு உள்ள ஒரு 5 கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் எண்டு மில் கட்டர். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கார்னர் ரேடியஸ் எண்டு மில் ஆர் புல் எண்டு மில். தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பால் நோஸ் எண்டு மில். ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பால் மில் கட்டர். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா த்ரெட் மில் கட்டர். ஸோ இந்த மாதிரி 5 கேட்டகரியான சாலிட் கார்பைட் மில்லிங் கட்டர் வந்து இருக்குது. இந்த கட்டர்ஸ் எல்லாமே வேறு வேறு ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ரஃபிங் யூஸ் பண்ணுவாங்க, ஃபினிஷிங் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரொஃபைல் மில்லிங் யூஸ் பண்ணுவாங்க, க்ளோஸ் டாலரன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு, கிரிட்டிக்கலான ஏரியாவில் மிஷினிங் பண்ணுறதுக்கு, ரொம்ப சின்ன ஏரியாவை மிஷினிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ்க்காக இந்த சாலிட் எண்டு மில் கட்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கட்டர்லாம் போக முடியாத இடத்துக்கு இந்த மாதிரியான சாலிட் கட்டரை யூஸ் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. இந்த சாலிட் கார்பைட் எண்டு மில் பார்த்தீங்கன்னா நிறையா வேரியேஷன் டயாமீட்டரில் நமக்கு கிடைக்கும். மெட்டீரியலையும் நல்லாவே வெட்டி எடுக்கும். இந்த கார்பைட் கட்டரோட டைப்ஸ் எல்லாம் பற்றி கொஞ்சம் பிரீஃபாக பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் எண்டு மில். ஃப்ளாட் எண்டு மில் அப்படிங்கிறது இந்த கட்டரோட கார்னர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஷார்ப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஃப்ளாட் எண்டு மில் அப்படிம்பாங்க. இது வந்து ரஃபிங் அண்ட் ஃபினிஷிங் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. 0.5 mm to 20 mm ரேஞ்சில் ஃப்ளாட் எண்டு மில் வந்து ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் ரேடியஸ் எண்டு மில் ஆர் புல் எண்டு மில். கார்னரில் பார்த்தீங்கன்னா ஷார்ப் இருக்காது, அதில் வந்து ரேடியஸ் இருக்கும். அந்த மாதிரி ரேடியஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து கார்னர் ரேடியஸ் எண்டு மில் ஆர் புல் எண்டு மில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளாட் எண்டு மில்லில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் ஏஜோட எண்டில் மட்டும் ரேடியஸ் இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் புல் எண்டு மில், அப்படி இல்லைன்னா கார்னர் ரேடியஸ் எண்டு மில். இந்த கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபினிஷிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மெட்டீரியல் வந்து கட் பண்ணி எடுக்கும்போது லைன் வராமல் நீட்டாக சர்ஃபேஸ் இருக்கும். அதனால் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பால் நோஸ் கட்டர். இந்த கட்டர் பார்த்தீங்கன்னா கட்டரோட எண்டில் இந்த மாதிரி பால் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஃப்ளாட்டாக இருக்காது, இந்த மாதிரி பாலாக இருக்கும், ஒரு பாதி வட்டத்தில் இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் பால் நோஸ் எண்டு மில் அப்படிம்பாங்க. இந்த கட்டர் பார்த்தீங்கன்னா கட்டரோட பாதி டயாமீட்டரில் அந்த ரேடியஸ் இருக்கும். இப்போ 12 mm கட்டர் இருக்குது அப்படின்னா அதோட ரேடியஸ் வந்து 6. அதோட அரை வட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். இது வந்து ஃபினிஷிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா இது ரஃபிங் வந்து வெட்டி எடுக்காது, அவ்வளோக்கு மெட்டீரியல் எடுக்காது. ஃபினிஷிங் மட்டும்தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபைல் மில்லிங்க்கும் டேப்பர் சர்ஃபேஸ் மில்லிங் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பால் மில் கட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பால் ஷேப்பில் இருக்கும். பால் நோஸ் அப்படிங்கிறது ஆஃப் ரவுண்டு தான் இருக்கும். இந்த பால் மில் கட்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ரவுண்டுமே இருக்கும். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கட்டர் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பால் மில் கட்டர். இந்த டூலில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சாம்பரை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சில கிரிட்டிக்கலான இடத்துல இந்த பால் நோஸ் கட்டரை வச்சு தான் சாம்பர்லாம் ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா த்ரெட் மில் கட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை வந்து ஆப்ஜெக்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் த்ரெட் மில் கட்டர் அப்படிங்கிறது. பெரிய சைஸான த்ரெட் வருது அப்படின்னா நம்ம அதை கையில் போட முடியாது, கையிலையோ இல்லை பெரிய டூலோ நமக்கு இருக்காது. அந்த மாதிரி இடத்துல இந்த த்ரெட் மில்லை யூஸ் பண்ணி தான் அந்த இடத்துல த்ரெட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான டூலு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரில்ஸ். மிஷினிங் ஃபீல்டில் மேஜராக யூஸ் பண்ணுற ஒரு டூல் வந்து ட்ரில்லு. ஆப்ஜெக்டில் இருக்கிற சர்ஃபேஸில் ஒரு வட்டமான துளையை உருவாக்குறதுக்கு தேவைப்படுற டூல் தான் இந்த ட்ரில் டூல் அப்படிங்கிறது. இந்த ட்ரில் டூல் பார்த்திங்கன்னா வேரியஸ் மெட்டீரியலில் வேரியஸ் சைஸில் நமக்கு கிடைக்கிது.
இந்த ட்ரில் பிட் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிஎன்சியில் யூஸ் பண்ணுற ட்ரில் பிட்டை மேனுவல் மிஷினில் போய் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சிஎன்சி மிஷினில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ட்ரில் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ மேஜராக உள்ள ட்ரில் பிட்டை மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஸ்டாங்க் ட்ரில் பிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டூல் ஹோல்டரில் பிடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் ஸ்ட்ரெயிட் ஸ்டாங் ட்ரில் பிட் அப்படிம்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேப்பர் ஸ்டாங் ட்ரில் பிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்பராக இருக்கும். இப்படி இருக்கிறது பேர் டேப்பர் ஸ்டாங் ட்ரில் பிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூ ட்ரில் அப்படிங்கிறது இந்த ட்ரில்லே பாட்டத்தில் இன்செர்ட் இருக்கும். இந்த இன்செர்ட் தான் வந்து மெட்டீரியலை கட் பண்ணி எடுக்கும். இந்த ராடு வந்து அப்படியே இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுக்கு பேர் வந்து யூ ட்ரில். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பைட் டிப்படு ட்ரில். இது வந்து எப்படி இருக்கும்னா இன்செர்ட் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் கார்பைட் டிப்பு வந்து சென்டரில் இந்த மாதிரி கார்பைட் டிப்பு இருக்கும். இதை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். டோட்டல் சேங்கை மாற்ற தேவையில்லை, இந்த ஒரு டிப்பை மட்டும் நம்ம கழட்டி மாற்றிக்கலாம். ஸோ வேறாயிருச்சு இல்லை உடஞ்சி போச்சு அப்படின்னா இந்த டிப்பை மட்டும் கழட்டிட்டு நம்ம வேறு புது டிப்பு வந்து போட்டுக்கலாம். மேஜராக யூஸ் பண்ணுற ட்ரில் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா HSS ஹை ஸ்பீடு ஸ்டீல் அப்படிம்பாங்க. இதுதான் வந்து மேஜராக காமனாக யூஸ் பண்ணுற ட்ரில் மெட்டீரியல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் மெட்டீரியலில் ட்ரில் இருக்குது. இது வந்து HSS மெட்டீரியலை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பைட் மெட்டீரியலில் ட்ரில் இருக்குது. மேலே உள்ள மற்ற 2 மெட்டீரியலையும் கம்பேர் பண்ணும்போது இந்த கார்பைட் ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் நல்லாவே வரும், ஆனால் வேகமாக உடஞ்சி போயிடும். கீழே போட்டாலே உடஞ்சி போயிடும், பட் லைஃப் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அண்ட் காம்பினேஷன் ட்ரில். நிறையா வேலையை ஒரே இடத்துல செஞ்சுட்டு வந்துடும். இப்போ ஒரு ட்ரில் பார்த்தீங்கன்னா ஒரு டயமீட்டர் மட்டும் இருக்காது, நிறைய டயமீட்டர் இருக்கும். இப்போ 2-3 ஹோல் இருக்கும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சாம்பர் இருக்கும். அது ஒரு வாட்டி உள்ளே போய்ட்டு வந்தாலே எல்லா டயமீட்டர் அச்சீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் காம்பினேஷன் ட்ரில் அப்படிம்பாங்க. இந்த ட்ரில் பிட்டை மட்டும் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ட்ரில் பிட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நிறையா தெரிஞ்சு கொண்டிருக்கு, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் அந்த ட்ரில் பிட்டை மட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பர் டூல். சாம்பர் டூல் அப்படிங்கிறது சாம்பரை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் சாம்பர் டூல் அப்படிம்பாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் கட்டர் இருக்குது, கார்பைட் கட்டர் இருக்குது, HSS அப்படி இந்த மாதிரி நிறையா வேரியேஷனான மெட்டீரியல்லையும் நிறையா வேரியேஷனான ஆங்கிள்லையும் இருக்குது. ஓகேங்களா. சாம்பர் டூல் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டில் ஹோலில் சாம்பர் கிளியர் பண்ணுறதுக்கு இல்லை கார்னர் எட்ஜில் வந்து சாம்பரை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் அந்த சாம்பர் டூல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டிங் ஆர் டேப்பிங் டூல். ஆப்ஜெக்டில் த்ரெட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த டேப்பிங் டூல் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஃபார்மிங் டூல். ஆல்ரெடி வந்து ஹோல் போட்டிருப்பாங்க, அந்த ஹோலில் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம த்ரெட்டை மட்டும் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி ஃபார்ம் பண்ணுற டூல் தான் த்ரெட்டிங் டூல், அப்படி இல்லைன்னா டேப்பிங் டூல் அப்படிம்பாங்க. பெரிய த்ரெட் உள்ள ஆப்ஜெக்டை இந்த மாதிரியான டூலை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்கு தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், த்ரெட் மில் அப்படின்னு ஒரு கட்டுறது இருக்குது, அதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு டயாமீட்டரில் உள்ள த்ரெட்டை மட்டும்தான் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். த்ரெட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய டைப்பான த்ரெட் இருக்குது. மெட்ரிக் த்ரெட் இருக்குது, இன்ச் த்ரெட் இருக்குது, டேப்பர் த்ரெட் இருக்குது. இது ஒன்று பார்த்திங்கன்னா வேரியேஷன் பிச்சில் இருக்கும், வேரியேஷன் ஆங்கிள் இருக்கும். அந்த த்ரெட்டை பற்றியுமே வந்து நிறையா சொல்ல வேண்டியிருக்கு, நிறையா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. நான் ஃபியூச்சர் வீடியோவில் இந்த த்ரெட்டை பற்றி மட்டும் நான் ஃபுல் வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ட்ரில் அண்ட் டேப் ரெண்டையும் பற்றியுமே ஃபியூச்சரில் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரீமர் டூல். ரீமர் டூல் அப்படிங்கிறது சிஎன்சி மில்லிங்கில் பார்த்தீங்கன்னா ரீமிங் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அந்த ஆப்ரேஷனை மிஷினிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த ரீமர் டூல் அப்படிங்கிறது. இது வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும், ஸ்லாட்டாக கட்டிங்ஸ் இருக்கும். இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஹோலை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபைன் ஹோல் அப்படின்னா அந்த ஹோல் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும், ஒரே மாதிரியான டயாமீட்டரில் ஓவால்ட்டி இல்லாமல் இருக்கும். இந்த H7 H8 அப்படிலாம் வந்து டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப க்ளோஸ் டாலரன்ஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அக்யூரேட்டான ஹோல்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த ரீமர் டூல் அப்படிங்கிறது. இது வந்து டேரெக்டாக மிஷினிங் பண்ண முடியாது, டேரெக்டாக மிஷின் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ ஆல்ரெடி ஒரு ஹோல் போட்டிருக்கணும், அந்த ஹோலுக்குள்ளே இந்த ரீமர் டூலை இறக்குனீங்க அப்படின்னா அது அந்த வாலில் அது கொஞ்சமாக மெட்டீரியல் எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு போகும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0.3 தான் வந்து மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கும். நீங்கள் அதிகமாக வந்து ஸ்டாக் வச்சு விட்டிங்கனாலும் உடஞ்சி போயிடும், இல்லை அப்படின்னா சைஸ் வந்து கரெக்டாக வராது. இந்த டூல் வந்து ரொம்ப லோவான மெட்டீரியல் தான் வெட்டி எடுக்கும். இந்த ரீமர் டூல்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியலில் கிடைக்கும், HSS மெட்டீரியலில் கிடைக்கும், கார்பைட் மெட்டீரியலில் கிடைக்கும். இந்த ரீமர் டூலை யூஸ் பண்ணி ரொம்ப பெரிய ஹோல்லாம் நம்ம வந்து போட முடியாது. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 14 டயாமீட்டர் மேக்ஸிமம் ஃபினிஷ் பண்ணுறதே பெருசு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா போரிங் பார் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் கட்டிங் எட்ஜ் இருக்கும், ஒரு பெரிய ராட் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். இதில் வந்து இன்செர்ட் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து போரிங் பார். சின்ன டயாமீட்டரை ஃபினிஷ் பண்ண யூஸ் பண்ணுறது ரீமர் வச்சுக்குவாங்க. பெரிய டயாமீட்டரை ஃபினிஷிங் பண்ண யூஸ் பண்ணுறது இந்த போரிங் பார் வச்சுக்குவாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ரஃபிங் போரிங் பாரும் இருக்குது. ஃபினிஷிங் போரிங் பார் விடுறதுக்கு முன்னாடி ரஃபிங் போரிங் பாரை விட்டுட்டு அந்த ஹோல்ஸை வந்து ஒரே மாதிரி டயாமீட்டரை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் போரிங் பாரை விடுவாங்க. இப்படி தான் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் சிங்கிங் டூல். கவுண்டர் சிங்கிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேஷனு. அந்த ஆப்ரேஷனை ஆப்ஜெக்டில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த டூலு.
ஸோ இது பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஆங்கிள் பெருசாக இருக்கும். ஆப்ஜெக்டில் ஹோல் போட்டதுக்கப்புறம் இந்த டூலை யூஸ் பண்ணி மேலே வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கவுண்டர் சிங்கிங் டூல் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பர் டூல் மாதிரியே தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அது மாதிரி பர்பஸ் ஆகாது, இது வேறு மாதிரி ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆங்கிளில் கவுண்டர் சிங்கிங் டூல் வந்து அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் சா. இது ஆப்ஜெக்டை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் கட்டிங் சா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் கட்டிங் சா டூல் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டீ ஸ்லாட் கட்டர். டீ ஸ்லாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டீ ஸ்லாட் ஆப்ரேஷன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டீ ஸ்லாட் கட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. டீ ஷேப்பில் ஃபார்ம் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா குரூவிங் கட்டர். குரூவிங் கட்டர் அப்படிங்கிறது நேராக கட்டிங் அப்படிம்பாங்க. ஒரு சின்ன ஒரு கட்டிங் மாதிரி சொல்லுவாங்க. இந்த வாசரு கேஸ்கட்லாம் போய் உட்காருங்கள, ஒரு சின்ன ஒரு பல்ல மாதிரி இருக்குது, ஒரு வெட்டி எடுக்கிறது. ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு சின்ன பாதை மாதிரி வெட்டி கொடுக்குறதான் வந்து இந்த குரூவிங் கட்டர் அப்படிங்கிறது. ஓகே கைஸ், இந்த மாதிரியான மேஜரான டூல்ஸ் தான் சிஎன்சி மில்லிங்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த டூல்ஸை பற்றி தெரிஞ்சாலே உங்களுக்கு டூல்ஸ் நாலேஜ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகேங்களா? இன்னமும் உங்கள் கம்பெனியில் வேறு ஏதாவது டூல் வந்து மேஜராக யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஸ்பெஷல் டூல் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய்.